மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் திரு புதுமடம் ஹலீம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். டெல்லி சட்டமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் 4 நூற்றாண்டுகளுக்கு பிறகு முதல் முறையா பாஜக ஆட்சி ஏறிய நிலை ஏறுது. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, ஒரு 27 வருடத்துக்கு அப்புறம் பாஜக ஆட்சியை பிடிக்கிறாங்க. அதெல்லாம் சரிதான். சொல்லப்போனா 3 தடவை முதல்வராக இருந்தவர் கெஜ்ரிவால், 10 வருடங்களுக்கு மேல. அந்த வாய்ப்பு என்பது இப்பொழுது அவர் பெரிய அளவில் மோசமான தோல்வியும் இல்லை. ஏன்னா அவர் கடந்த முறை 62 இடங்களில் வெற்றி பெற்றார். அதுக்கு முன்னாடி 67 இடங்களில் வெற்றி பெற்றார். 70ல் பெரும்பாரியான வெற்றியை கொடுத்தாங்க. இப்பொழுது ஒரு பலமான எதிர்க்கட்சியோடு அவர் இருக்கிறார். மாற்றம் இல்லை. ஏன் இந்த தோல்வி? எல்லாம் சொல்றாங்க அவர் மேல இந்த ஊழல் குற்றச்சாட்டு. உண்மை என்னன்னா, என்னால் ஆம் ஆத்மி என்பதே ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சி தான். நாங்கள் காங்கிரஸுடைய ஊழலை எதிர்த்து வர்றோம் அப்படின்னு வந்தாங்க. அவங்க மூலையே ஒரு 100 கோடி ரூபாய் லஞ்சம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பாஜக பலமாக முன்னெடுத்தது. அது முக்கியம். இன்னும் சொல்ல போனா லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு. ஆனால் அது நிரூபிக்கப்படலை. சொல்லப்போனால் இதனுடைய அமைச்சர்கள் எல்லாம் இவர் மணிஷ் சிசோடியா 17 மாதங்கள் சிறையில் இருந்தார். ஆனால் நிரூபிக்கப்படலை. நீதிமன்றமே என்னப்பா இவ்வளவு 17 மாதம் உள்ள வச்சிங்களே, என்ன நிரூபிச்சிங்கன்னு சொல்லி வெளியேற்றினாங்க. ஆனாலும் டெல்லி மக்கள் அந்த ஊழல் செஞ்சிருப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சி இப்படி. ஆனால் 7 லட்சம் கோடி ஊழல் செய்த பாஜகவை இவர்கள் பெருசாக ப்ரமோட் பண்ணல. யுஜிசி, அதாவது சியுஜி ரிப்போர்ட்ல 7 லட்சம் கோடி ஊழல் சொன்ன உங்களை விஷயத்தை கூட எதிர்க்கட்சிகள் முழுமையாக கொண்டு போகல. இது ஒரு காரணம். இரண்டாவது, இந்தியா கூட்டணியில காங்கிரஸோட இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் விட்டு வெளியே இருக்காங்க. அப்ப இந்த ஒரு முரண்பாடு அந்த மக்களை ஓரளவுக்கு யோசிக்க வைத்திருக்கலாம். ஏன்னா காங்கிரஸோடு எதிர்த்து வந்த ஆம் ஆத்மி காங்கிரஸோடு சேர்ந்து நின்றாங்க, விலகி நிற்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்பகத்தன்மைக்கு உள்ள பிரச்சனை. மூன்றாவது முக்கியமானது, அரவிந்த் கெஜ்ரிவாலை பாரதிய ஜனதா கட்சி, அந்த ஒன்றிய அரசு செயல்பட விடாமல் செய்தது. வெளிப்படையாவே சொன்னார் கெஜ்ரிவால், எனக்கு ஒரு பியூன் கூட என் பேச்சை கேட்கறது இல்லை. காரணம், ஒரு யூனியன் டெரிட்டரி, அங்க இருக்கின்ற லெப்டினன்ட் ஆளுநரை வைத்துக் கொண்டு கொடுத்த நெருக்கடி. சொல்ல போனா எனக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையாங்கிறத நீதிமன்றத்துக்கே போனாரு. உச்ச நீதிமன்றமே என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? லெப்டினன்ட் ஆளுநர் கவர்னரை விட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கு தான் அந்த அதிகாரம் சொல்லும் பொழுது ஒன்றிய அரசு என்ன பண்ணாங்க? ஒரு புது சட்டம் போட்டு லெப்டினன்ட் ஆளுநருக்கு அதிகாரத்தை கொடுத்தாங்க. இப்படி நெருக்கடி வேற எந்த வேலையும் அவரால் பார்க்க முடியல. ஸோ இப்படிப்பட்ட நெருக்கடிகளை அவர் சமாளிக்க தவறியது ஒரு காரணம். இரண்டாவது, தாங்கள் ஊழல் செய்யவில்லை என்கிற அந்த செய்தியை மக்கள் மத்தியில் பதிய வைக்க மறந்து விட்டது ஒரு முக்கியமான காரணம். பொதுவாக ஆம் ஆத்மியை பொறுத்தவரை எப்படின்னா, அவர்கள் வளர்ச்சியை மட்டுமே பேசினாங்க. பாஜகவுடைய இந்த அரசியலை அவர்கள் சரியாக கொண்டு போகல. அது ஒரு முக்கியமானது. அதை விட பிராக்டிக்கலாக நான் என்ன பார்க்குறேன்னா, நேற்று ஆம் ஆத்மி தேர்தல் ஆணையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட்னா, ஸோ டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் தோற்று போயிருக்கிறார். அந்த தொகுதியிலேயே 40,000 வாக்காளர்களுடைய பெயர்கள் விடுபட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். 40,000 பேர் விடுபட்டு இருக்குன்னா அது என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்தமாக 40,000 பேர் விடுபட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒன்று. இப்போ இரண்டாவது, இன்னொரு முக்கியமானது, அரவிந்த் கெஜ்ரிவாலை அவர்கள் கார்னர் செய்தது, அவரை இப்போ கைது செய்தது, அதெல்லாம் அவருக்கு தானே சாதகமாக மாறணும். ஆனால் மக்கள் மன்றத்தில் அதை நிரூபிக்கல. எனக்கு இவ்வளவு நடந்திருக்கிறது, நான் ஊழல் பணம் வாங்கலை அப்படிங்கிறத அவர் மக்கள் மன்றத்தில் தொடர்ச்சியாக பேசியிருக்கணும். இப்போ மணிஷ் சிசோடியா 17 மாதம் உள்ள இருந்தார். 17 மாதம் 100 கோடி ரூபாய் மணிஷ் சிசோடியா மூலமாக தான் வந்ததாகத்தான் அமலாக்கத்துறை கேஸ் ஃபைல் பண்ணாங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் நிரூபிக்கப்படலை. ஆனால் இதை மக்கள் மன்றத்தில் எந்த அளவுக்கு எடுத்து சொன்னாங்க அப்படிங்கிறது முக்கியம். இரண்டாவது, டெல்லியை பொறுத்தவரை அவர்கள் செய்கின்ற பணிகளுக்கு எந்த ஒத்துழைப்புமே இல்லை. அவர் இந்த குடிநீர் பிரச்சனை, டெல்லியில் குடிநீர் பிரச்சனை சென்னையை விட மோசமாக டெல்லியில் மாறினது. அதை சமாளிக்க தவறிய ஒரு சூழல். இரண்டாவது, இந்த காற்று மாசு. இன்னைக்கு உலக அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்லியில தான் காற்று மாசு அதிகமாக இருக்கு. அதை சரி பண்ணல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பாஜக தொடர்ச்சியாக வச்சாங்க. இப்போ இதெல்லாம் டெல்லி மக்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது.
ஏன்னா இல்லை என்றால் முழுமையாக கூட வந்து பாஜக 60 இடம் வந்திருக்கலாம். அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் மேல ஒரு நம்பகத்தன்மை குறைந்திருக்கிறதா என்கிற கோணத்திலையும் பார்க்கணும். என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், அரவிந்த் கெஜ்ரிவால் நேரடியாக நான் காங்கிரஸோட கூட்டணி என்கிற இடத்துக்கு வந்திருக்கணும். ஏன்னா இப்போ காங்கிரஸ் எத்தனை வாக்குகள் வாங்கினதுன்னு நமக்கு முழுமையான விவரம் தெரியல. அந்த பெர்சன்டேஜை நம்ம கூட்டி பார்க்கணும். பல்வேறு இடங்களில் 100-200 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போயிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 47 இடங்களில் பாஜக வெற்றி பெற்றிருக்காங்கன்னா 10க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆம் ஆத்மி வந்து 100-200 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போன விஷயம் நடந்திருக்கு. அப்ப இது காங்கிரஸ் எத்தனை வாக்கு வாங்கினாங்க? அப்ப காங்கிரஸோட இவர்கள் ஏன் வெளிப்படையாக கூட்டணி வைக்கல? அப்போ ஒரு சஞ்சலத்தோட ஒரு டவுட்டோட வச்சிருக்காங்கல்ல இந்தியா கூட்டணியா இருக்கும்போது, அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளல. காங்கிரஸ் எதிர்பார்க்கல ஆட்சியை பிடிப்போன்னு. காங்கிரஸ் வந்து ஒரு 5 இடம் வந்தாலே பெரிய விஷயம் நினைச்சாங்க, அது 0 எதிர்பார்க்கல. ஆனால் அவர்களுடைய அந்த ஓட் ஷேரை ஏன் ஆம் ஆத்மி பயன்படுத்தல? ஹரியானால வந்து காங்கிரஸ் இப்படிதான் தப்பு பண்ணாங்க. ஹரியானால ஆம் ஆத்மியை சேர்த்திருக்கணும் காங்கிரஸ், அதே தவிர ஆம் ஆத்மி டெல்லியில பண்ணிட்டாங்க. இதுதான் முக்கியமான காரணி. ஆக இதை சரி செய்யாமல் பாஜக வீழ்த்திருக்க முடியாது. உண்மையிலே சொல்ல போனா 3 தினங்கள் முன்பு வரை ஆம் ஆத்மி வெற்றி பெறும்னு சொன்னாங்க, தேர்தலுக்கு முன்பு வரை. இந்த 2 நாள் எப்படி ட்ரெண்ட் மாறிச்சு? அதோட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். தேர்தல் முடிந்து விட்டது, எவ்வளவு ஓட்டு, அந்த பூத்து பிரகாரம் எவ்வளவு ஓட்டுங்கிறத ஒரு நாள் கழித்து தான் சொன்னாங்க. அது என்ன மாதிரியான நடக்கிறது? இன்னைக்கு வந்து இவிஎம் மேல உள்ள டவுட் என்ன காரணம் என்றாலும் இன்னைக்கு இவிஎம் மேல் ஒரு சந்தேக கணை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இல்ல உமர் அப்துல்லா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க தேவையில்லாம் சந்தேகத்தை கலப்பாதீங்க. இல்ல உமர் அப்துல்லா என்ன சொல்றாரு, காங்கிரஸோட அவங்க கூட்டணி வச்சிருக்கலாம். இப்ப வந்து காஷ்மீர்ல காங்கிரஸோட கூட்டணி வச்சதுனாலதான் அவங்க வெற்றி பெற்றாங்க, நாங்க வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொன்னாரு. இவிஎம் மேல தொடர்ச்சியான ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்துட்டு தானே இருக்கு. காங்கிரஸ் கூட்டணிகள் தோக்குற இடத்துல தான் சந்தேகம் இல்லைங்க. எந்த கட்சி ஜெயிக்குது தோக்குறத விடுங்க, பொதுவாக இந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லைங்கிற ஒரு டவுட் இருக்கா? அமெரிக்கா போன்ற நாடுகளில் கூட நீங்க அந்த சீட்டு முறையை பயன்படுத்தும் போது ஏன் நம்ம இதுல நிக்கணும்? நீங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த விவிபேடை வந்து எண்றீங்களா, ரேண்டமா எண்றீங்க, அதில் கூட வந்து நீங்க போலிங் பர்சன்டேஜுக்கும் ரிசல்ட்டுக்கும் முரண்படுது அப்படின்றாங்க. இப்ப இந்த முரண்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? இதுக்கு பின்னே இருக்கின்ற அரசியல் என்னன்னு பாக்குறாங்கல்ல. இப்ப இதெல்லாம் களையப்படணும். இப்ப இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி இதை பயன்படுத்திக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் அவங்க கமிஷன் தாங்க. சண்டிகார்ல ஒரு மேயர் தேர்தலில் வாக்குச்சாவடி முறையில போட்டதே நீதிமன்றத்தில் மூலமாக திருப்பி எண்ணப்பட்டு விதிகளே மாறிச்சுல. அப்ப அதுவே அப்படி நடக்கும் பொழுது ஒரு சட்டமன்ற தேர்தல் சொல்ல போனா முழு அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய இடத்துல பாஜக இருக்கு. இப்ப இதெல்லாம் மாற்றப்படலாம் என்பது இதெல்லாம் ஒரு காரணிகள் தான். இது எல்லாமே நம்ம வந்து காரணிகள் விவாதிக்கப்பட வேண்டியவை. அரவிந்த் கெஜ்ரிவாலும் காங்கிரஸுமே இதை யோசிச்சிருக்கணும். அவர்கள் வெளிப்படையாக ஒரு கூட்டணி அமைச்சிருக்கணும் என்பதுதான் என்னோட கருத்து. என்னதான் சொன்னாலும் மோடி 3.0 செல்வாக்கு இன்னும் குறையல. இன்னைய வரைக்கும் அவர் தான் டாப்ல இருக்காரு. எதிர்கட்சிகளால அவருடைய அல்லது அவர் செல்வாக்கு சேதப்படுத்தவே முடியல அப்படிங்கிறாங்க. அவருடைய செல்வாக்கு சேதப்படுத்தாம இருந்திருந்தா அவர் மெஜாரிட்டியா ஜெயிச்சிருப்பாரு. மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே. அதனுடைய தாக்கம் டெல்லி தேர்தல் இல்ல, ஹரியானா தேர்தல் அப்படி கிடையாதுல்ல. அது அவருடைய செல்வாக்கு 3.0 வந்து கூடியிருந்தால் அவர்கள் நினைத்தது போன்று ஒரு 400 இடங்களை வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய 56 இன்ச்சு ஆட்சி அமைச்சிருக்கணும்ல. அது அமைக்கல இல்ல. அப்ப அவர்களுடைய செல்வாக்கு குறைந்துதானே இருந்தது. அவர்கள் எங்க தங்களுடைய அதிகாரம் இருக்குதுன்னு நினைச்சாங்களோ, உத்தரப்பிரதேசத்தில் தோற்று போனாங்கல்ல பாராளுமன்றத்தில். அதுதான் சொல்றேன். அதே அயோத்தியால தோத்தாங்கல்ல. நீ சொல்றது கரெக்ட் தான். மகாராஷ்டிரால எம்பி தேர்தல் தோற்றா கூட ஆட்சியை பிடிச்சாங்க. அவர்கள் தங்களுடைய தவறுகளை திருத்தி கொண்டு பிடிக்கிற அந்த வேகம் காங்கிரஸ் மற்ற இந்தியா கூட்டணிக்கு குறைவாக இருப்பதை நான் உணர்தான் வேணும். அந்த தவற உணர்றாங்கல்ல, நம்ம என்ன தப்பு பண்ணோம் சரி பண்ணணும்னு. அந்த வேகம் இங்க இல்ல. ரெண்டாவது, இங்க இருக்கின்றவர்களுடைய ஈகோ. இப்ப ஆம் ஆத்மியுடைய அரவிந்த் கெஜ்ரிவாலும் காங்கிரஸும் ஈகோவை விட்டு நீனே முதலமைச்சரா இருந்துக்கோ, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், ஆட்சியில் எனக்கு மட்டும் பங்கு கொடுன்னு கேட்டிருந்தால் இன்னைக்கு வெற்றி பெற்று இருந்திருக்கலாம். ஏன்னா 27 இடத்துல வெற்றி பெற்றவங்க இன்னொரு 10 இடம் வெற்றி பெற்றிருக்க மாட்டாங்களா? வெற்றி பெற வாய்ப்பு. ஏன்னா 10க்கும் மேற்பட்ட இடங்களில் 100க்கு குறைவான வாக்குகள் வித்தியாசம் இருக்கு. இப்ப இதை வந்து நம்ம வந்து அளவீடு செய்யணும், இந்த இடத்துக்கு நகரணும். அப்பொழுதுதான் நீங்கள் பாஜகவை வீழ்த்த முடியும் என்பது என்னோட கருத்து. முதல்வர் வேட்பாளராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியை தழுகிறாரு. கடைசி காலகட்டங்களில் முதல்வராக இருந்து அதிர்ச்சியை ஜெயிக்கிறாங்க. இதுல ஆம் ஆத்மிக்குள்ளேயே உள்ளடி சதி நடந்திருக்கு, பாஜக அதுல வேலை பார்த்திருக்கு அப்படின்லாம் சொல்லப்படுது. இல்ல, நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும் தோக்கல, மணிஷ் சிசோடியா தோத்திருக்காரு. அந்த ஜெயேந்திர ஜெயினா அவர் தோல்த்திருக்காரு. முக்கியமானவர்கள் இந்த ஊழல் குற்றச்சாட்டில் இருந்து சிறைக்கு சென்றவர்கள் எல்லாம் தோற்றிருக்கிறாங்க. சிறைக்கு சென்ற 3-4 பேர் தோட்டு போயிருக்கிறார். அதிஜி சிறைக்கு போகல. அதிஜி மேல எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை. அப்ப இந்த பாஜக
இவர்கள் மேல் வைத்த குற்றச்சாட்டை மக்கள் சிலர் நம்பி இருக்கலாம் என்கிற பார்வையும் பாருங்க. இவர்கள்லாம் சிறைக்கு போயிருக்காங்க, நிரூபிக்கப்படலை தான். ஒருவேளை 100 கோடி ரூபா வாங்கியிருப்பாங்களோ யார்கிட்ட, கவிதாட்ட, சந்திரசேகர ராவுடைய மகளுடைய நிறுவனத்தில் தான் 100 கோடி ரூபா வாங்கினதா அமலாக்கத்துறை பதிவு பண்ணது, கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அப்போ ஒருவேளை வாங்கியிருக்கலாமோ என்கிற எண்ணத்தை பாஜக விதைத்ததை மக்கள் சிலர் நம்பியதால் தோற்று போயிருக்கலாம். அதிஜி மேல் அந்த மாதிரி குற்றச்சாட்டு இல்லை. அதிஜி ஒரு இளம் தலைவர், இதுல உள்கத்துலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி பார்த்தா அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி தோற்று போனார்? அப்ப இது ஒரு காரணி தான். இதை அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய இதை அவர் சுய பரிசோதனை பண்ணணும். அவர் தன்னை பற்றி ஒரு உயர்வான எண்ணத்தில் தான் இருக்கிறார். அவர்கள் வளர்ச்சியான விஷயத்தை செஞ்சாங்க, அது மாட்டுக்கிறது இல்லை. டெல்லியை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும், பள்ளிக்கூட கல்வியில் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வந்தாங்க டெல்லியில், அதெல்லாம் செஞ்சாங்க. சுகாதாரத்தில் பெரிய அளவில் மாற்றம் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாங்க. பல்வேறு வாக்குறுதிகள் அள்ளி தெளிச்சாங்க. இதில் என்ன ஆச்சுன்னா, அதே வாக்குறுதிகளை காங்கிரஸும் சொன்னது, அதே வாக்குறுதிகளை பாஜகவும் சொன்னாங்க. இப்போ மக்கள் என்ன பார்த்தாங்க, யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு போய்விடும். அப்போ அதுல பிரச்சனை இல்லை. அது ஆம் ஆத்மி வந்தால் என்ன, பாஜக வந்தால் என்ன, பிரச்சனை என்பது இங்கே பாஜக டெல்லியில இருக்கு. அப்ப அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் பலன் கிடைக்கும் கூட நம்பி இருக்கலாம். இதெல்லாம் பாக்குறாங்கல்ல, இதனுடைய தாக்கம் தான் அவர் தோற்று போயிருக்கிறார். காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி பலமாக இருந்திருக்க வேண்டும் சட்டமன்றத்தில், அதுதான் அவர்களுக்கு முக்கியமான தோல்வியை தந்திருப்பதாக நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்துக்கும் கருத்து. நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.